herotalkies.com வெளிநாடு வாழ் தமிழர்கள் 600க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களை லீகலாக கண்டுகளிக்க உதவுகிற இணையதளம். இந்த சைட்குள்ளே போங்க. இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா 40% கிட்ட ஆஃபர் தரதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. லீகலாக தமிழ் மூவிஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மெட்ரோ இந்த படத்தோடைய விமர்சனத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள். இந்த படத்தோட சென்சர்ஸ் நடந்தது. ஏ சர்டிஃபிகேட் தான் தருவாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த ஏ சர்டிஃபிகேட் தர்றதுக்கு வந்து சென்சர் போர்டு வந்து 50 நாள் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து படம் பார்க்குற வரைக்கும் வந்து அதில் பெரிய ஆட்சேபனை இல்லை. மேபி உள்ளே வந்து ஏதாவது டைம் பாம்பு வைக்கிறதுக்கு சொல்லி தந்திருக்கலாம், இல்லை தீவிரவாதத்தை ஊக்குவிச்சிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதான் சென்சர் போர்டு வந்து போய் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு நல்ல சப்ஜெக்ட்டு, ஒரு செயின் ஸ்நாச்சிங் இல்லை திருட்டு, அது வந்து சொசைட்டி என்ன பண்ணுது, ஏன் நடக்குது, எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது வந்து கவர் பண்ணி ஒரு இளைஞர்களால் எடுக்கப்பட்ட ஆனந்தகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஆள் எடுக்கப்பட்ட ஒரு தரமான படம். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் பயங்கர கோபமாச்சு. ஓப்பனிங் சீனில் நடிகை ஐட்டம் சாங் அப்படின்னே வந்து கேட்டகரைஸ் பண்ணி முட்டிக்கு மேலே வந்து ஏதோ சின்ன ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தை போட்டுட்டு எல்லா அங்கங்களையும் காட்டிக்கொண்டு பச்சையான ஒரு உள்ளே இருக்கிற லிரிக்ஸை வச்சுக்கிட்டு ஆடுற அந்த 5 நிமிஷம் பாட்டை வந்து பல்ல காமிச்சிக்கிட்டு வந்து கொடுப்பாங்க சென்சர் போர்டு. அது வந்து இவங்களை வந்து கலாச்சாரத்தை வந்து பாதிச்சிடாது, இல்லை இளைஞர்களை யாரையாவது தூண்டிடாது, அது பிரச்சனை கிடையாது. ஒரு காமெடின்னு வந்து காமெடி அப்படிங்கிற பேரில் வந்து டபுள் மீனிங் வசனத்தில் ஒரு பெண்ணை அவள் குடும்பத்தையே வந்து கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு பல வசனங்களை பேசிட்டு அப்படியே ஜாலியாக போவான். கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம். அதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. யூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு பல்ல கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அது எந்த இளைஞர்களையும் வந்து தப்பாக காமிச்சிடாது. ஒரு பெரிய நடிகன் அருவாள் எடுத்தால் தான் கெத்து, இல்லை துப்பாக்கியில் சுட்டால் தான் கெத்து, ஒருத்தனை கொன்னா தான் கெத்து அப்படின்னு வந்து பஞ்சு வசனம் பேசிட்டு முன்னாடி நிற்பான். அதை பார்த்துட்டு இளைஞர்கள் வந்து ஆரவாரம் விட்டுட்டு அதே மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது கலாச்சாரத்தை பாதிக்காது இந்த அதிமேதாவைகளுக்கு. அதுக்கும் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு, ஏன்னா அதுக்கு பின்னாடி பவர்ஃபுல் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறங்காட்டிக்கு கொடுத்துட்டு உக்காந்துருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல இளைஞர்கள் நல்ல கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறப்ப தான் வந்து கொடுத்துட்டு அதை 50 நாள் வந்து அவங்கள உட்கார வச்சு பாவம் அவங்க போட்ட காசுக்கு வட்டி வந்து கட்டி டென்ஷனில் வந்து உயிர் விடுற நிலைமைக்கு வந்து போக வைக்கிறது வந்து உங்களுடைய சமூக பொறுப்பா? உட்டா பஞ்சாப் அந்த அனுராக் கஷ்யப் படம் மாதிரி யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டு இங்கே மெட்ராஸில் உங்களை வந்து கிளின்னு கிழிக்கணும். கிழிச்சா தான் சரியாவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமூகத்துக்கு உங்களுடைய வேலை அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்குறது மட்டும்தான். உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு சேர்த்து எடிட்டர் ஆகிறதெல்லாம் உங்கள் பொறுப்பு கிடையாது. வாட்ஸ்அப்பில் வராத வர்ற கண்டென்ட்டில் 5% கூட வந்து அங்கே வந்துடுறதில்ல இந்த படத்துலலாம் வந்து. அதங்காட்டிக்கு வந்து மக்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் பிடிக்காது, மக்களுக்கு மெச்சூரிட்டி என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் வந்து எங்கள் சார்பாக வந்து டிசைட் பண்ணாதீங்க. அதை நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேலை வந்து சென்சன் சர்டிஃபிகேட் தர்றது மட்டும்தான். ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து இந்த இடுப்பு தொப்புள் காட்டுறதெல்லாம் வந்து கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் கொடுங்க. அப்புறம் கல்ச்சரை வந்து கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கெல்லாம் வந்து யூபிஐ கொடுங்க. கல்ச்சரையே பாதுகாக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து கொடுங்க. அதோடு நிறுத்திக்கங்க. அதை தாண்டி போயிட்டு வந்து இப்படி கிரியேட்டர்களை வந்து கொல்லாதீங்க. அது வந்து பாவம். ஒரு பொதுஜனமாக அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது தொடர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் யாராவது மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. பார்த்துட்டே இருங்க. மெட்ரோ ஒரு படமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த படத்தில் இருக்கிற அந்த கான்செப்ட் செயின் ஸ்நாச்சிங் அப்படிங்கிறத சும்மா வந்து ஒரு த்ரில் அப்படிங்கிறக்காண்டியே உள்ளே வைக்காமல் ரொம்ப சமூக அக்கறையோட ஏன் அந்த செயின் ஸ்நாச்சிங் ஆரம்பிக்குது, அந்த செயின் ஸ்நாச்சிங்க்கு வந்து எது வந்து முதல் தூண்டுதல், அது ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அது நடக்கிறப்ப எப்படி நடக்குது, நடந்ததுக்கப்புறம் அந்த அடித்த செயினோ இல்லை நகையோ அது எங்கே போகுது, அது எப்படி மாறுது, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்டென்சிவ் டேட்டா ரிசர்ச் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு தரமான படம் தான் வந்து இந்த மெட்ரோ. அதுதான் இந்த படத்தினுடைய யூனிக்னஸும் கூட. ஒரு சாதாரண த்ரில்லரை எடுக்கணும்னா இந்த டேட்டா ரிசர்ச்சில் 20% இருந்தால் போதும். ஆனால் அதை தாண்டி ஆனந்தகிருஷ்ணன் ஒர்க் பண்ணியிருக்காரு டைரக்டர் அவர்கள். அதற்கு வந்து வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி. இந்த படம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அப்படி பேன் ஆகி அப்படி மேலே போகும். அந்த மொத்த சிட்டியும் காட்டியிருப்பாங்க. ஏரியல் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய ஸ்டன்ட் சீன்ஸ் இருக்குது. உள்ள ஒரு குழந்தை இழுப்பாங்க, அப்படியே பைக்லேருந்து அப்படியே கீழே விழும். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியானது. அதெல்லாம் வந்து சினிமோட்டோகிராஃபி கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் வந்து அதோட இன்டென்சிட்டியை வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஆடியன்ஸுக்கு. அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறார் டைரக்டர் அவர்கள். டைரக்டர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் அவர்கள் 2 பேர்த்துக்கு வந்து வாழ்த்துக்கள். பிஜிஎம் ரொம்ப தரமான பிஜிஎம், நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்படிங்கிறது சிரிஷ் அப்படின்ட்டு ஃபுல்
ஃபுல்லாக வந்து கதாநாயகனை பண்ணியிருக்காரு. கதாநாயகனாக இருக்கிற மாதிரியே தெரில அப்படிங்கிறது தான் அதோடைய பலம் அப்படிங்கிறது. ஒரு சாதாரண நடுத்தர இளைஞன் அவன் வந்து ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்டான்னா என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து எந்த பிசகும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக மனதை தொழுகிற அளவுக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மனதை தொட்டுறாரு. அங்கே ஒரு இளைஞன் நடுத்தர இளைஞன் இருந்தால் என்ன பண்ணுவானோ அதை பண்ணிட்டு வர சிரிஷ் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல வரவு. இந்த மாதிரி நல்ல தரமான படங்களை வந்து செலக்ட் பண்ணி பண்ணணும். சிரிஷோடைய தம்பியாக நடிக்கிற ஒரு கேரக்டர் பயங்கர ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டர், பார்த்தாலே காது மேலே அப்பலாமா அப்படின்ட்டு இருக்கும். எப்படி அப்படி பண்ணாருன்னு தெரில, படம் ஃபுல்லாக அப்படியே கேரி பண்ணிட்டு போய் நமக்கு ஒரு சின்ன பயத்தை விட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளை சுற்றி யாராவது இருப்பாங்களோ அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பயப்பட வச்சிடுறார். அதுதான் அவருடைய பலம். செம்ம கேரக்டரைசேஷன் அண்ட் செம்ம நடிப்பு. வாழ்த்துக்கள் சார். சென்ட்ராயன் பின்னிருக்கார் மனுஷன். ஆனால் படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த லோ பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக தெரிஞ்சிருது. அங்கங்கே நிறைய பிசுறுகள், நிறைய அந்த கண்டினியூட்டிலாம் அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல லைட்டாக தடப்பட்ட மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்கு அண்ட் ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங்கு. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா இது வந்து இன்னும் 10 மடங்கு இந்த பட்ஜெட் தேவைப்பட்டிருக்கும். இன்னும் 10 மடங்கு இருந்திருந்துன்னா இந்த படம் வேறு லெவல் படம். இது ஆக்சுவலாக எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் ஃபிட் ஆகிருக்கும். ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் பண்ணது அப்படிங்கிறது வந்து இது குறை கிடையாது. ஆனாலும் ஒரு சின்ன நெருடல் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிடலாம். பாபி சிம்ஹா கேரக்டர் அவருடைய ஒட்டுமிசை மட்டும்தான் லைட்டாக உறுதுச்சு. மற்றபடி இந்த வருஷத்தில் அவர் நடித்த சில ஒரிஜினல் கேரக்டர்ஸில் இதுவும் வந்து ஒன்று. ரொம்ப நல்ல நடிப்பு. அந்த பாபி சிம்ஹா அப்படிங்கிறதே இல்லாமல் அந்த கேரக்டராக ரொம்ப நாள் கழித்து வந்து பார்க்க முடிந்தது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து தயவுசெய்து சூஸ் பண்ணி வந்து நடிங்க பாபி சிம்ஹா அவர்களே. படத்துடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு லெவலுக்கு பெசிமிஸ்டிக் ரியாலிட்டி அப்படின்னாலும் வந்து ரொம்ப அப்படியே நெகட்டிவாக சில டைம் தெரிகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன பெசிமிசத்தை வந்து உள்ளே விட்டுருது. அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ். மற்றபடிங்க ஒரு பிரேவ் அட்டம்ப்ட்டு. நான் இந்த படம் வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்த்துட்டேன். படம் பார்த்ததில் எனக்கு மீறி போனால் ஒரு 5 நிமிஷம் தான் வந்து நான் கொஞ்சம் முகம் சொல்லிச்சு அப்படி திரும்பியிருப்பேன். ஐ மீன் டயர்ட் ஆகிருப்பேன். மற்றபடி படம் ஃபுல்லாக வந்து அப்படியே என்கேஜாக வெளில வரும்போது வந்து ஒரு மிகப்பெரிய மெசேஜ் நெஞ்சுக்குள்ளே வச்சுட்டு நாம் வந்து அதாவது திருட்டை பற்றியும் ஒரு செயின் ஸ்நாச்சிங்கை பற்றியும் நமக்கு இன்னும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நம்மளுடைய அம்மாவையும் தங்கச்சியும் மனைவியும் வெளியே அனுப்பும்போது வந்து இன்னும் ஜாக்கிரதையாக நம்ம அனுப்பணும், இன்னும் என்னென்னலாம் ப்ரிகாஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்குள்ளே விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது உண்மையாலுமே சமூக சீர்திருத்தத்துக்கான ஒரு படம். ஆனந்த் கிருஷ்ணன் டீமுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுக்காண்டியே வந்து இதுக்காண்டியே இந்த படம் உரியடி வந்து எப்படி வெற்றி பெற்றுச்சோ அதே மாதிரி இந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய மக்களின் பேராதரவை வந்து பெறணும். மக்களால் இந்த படம் வந்து தூக்கி கொண்டாடப்பட்டு இந்த படத்துக்கு வந்து வெறும் பாராட்டு மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாகவும் இந்த படம் வந்து பெருசாக பெனிஃபிட் பெறணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சமூக பொறுப்புள்ள இளைஞர்கள் எடுத்திருக்கிற ரொம்ப சிரமப்பட்டு இந்த சென்சார்லாம் தாண்டி எடுத்திருக்கிற இந்த படத்திற்கு நிச்சயமாக என்னுடைய மார்க் வந்து 5க்கு வந்து 3.75. ஏன்னால் அவ்வளோ உழைப்பு இருக்குது. இந்த மாதிரி இவர்களை ஊக்குவித்தால் தான் இவர்கள் தான் நாளைய சினிமா. கண்டிப்பாக நீங்களும் போய் ஊக்குவிங்க. கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய திடமான நம்பிக்கை. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்களும் உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்ன கமெண்ட்ஸ் கழுவி ஊற்றுறனாலும் கீழே பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம். வணக்கம்.